Okay, so good afternoon. Good afternoon to everyone. Welcome to Exams Daily Teachings. Here we have services for TNPSC, TNUSRB, TNTET, SSC, Railway, Banking, Transit. Okay, so for admission, contact this number. Okay, so நம்ம இப்போ UGTRB and PGTRB English யூனிட் வைஸ்ல உள்ள டாபிக்ஸ்ல MCQs வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் இஸ் ஃப்ரம் யூஜிடிஆர்பி. யூஜிடிஆர்பில இருந்து ஜான் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் புக் 9ல இருந்து 15 MCQs வந்து பார்க்கலாம். ஓகே, so shall we start our class? Okay, so the first question. Why does Milton consider book 9 more important than the earlier books? Okay, so மில்டனோட அந்த புக் 9 பாரடைஸ் லாஸ்டோட புக் 9 வந்து why ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க than the earlier books. So here the options are: A, it contains the creation of the world; B, it narrates the fall of man; C, it describes heaven in detail; and D, it introduces Adam and Eve. Okay, so according to the question, here the correct answer is option B, because it narrates the fall of the man. So the book 9 is all about the Adam and Eve oda fall. So adhaan vandu fall of man சொல்லிட்டு இங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க. Okay, so why does Milton consider book 9 more important than the earlier books? Here the correct answer is option B, it narrates the fall of the man. Let us see the detailed explanation. So detailed explanation. Book 9 is the central and most dramatic book of Paradise Lost. Okay, so Paradise Lostல வந்து பாத்தீங்கன்னா book 9 தான் வந்து ரொம்பவே dramaticஆன புக்னு சொல்லியிருக்காரு. Earlier books focus on Satan's rebellion. Okay, so இதுக்கு முன்னாடி இருந்த புக்ஸ் எல்லாம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சாத்தான்ஸ் ரெபலியன். சாத்தான்ஸ் ரெபலியன் in the sense சாத்தானோட அந்த புரட்சி. ஓகே, ஸோ என்னெல்லாம் பண்ணி ஆடம் அண்ட் ஈவ், அதாவது குட் ஹியூமனிட்டியை வந்து டவுன்ஃபால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சாத்தான்ஸ் ரெபலியன். செகண்ட், த வார் இன் த ஹெவன். அண்ட் தேர்ட், த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். ஹவவர் புக் 9 பிரசன்ட்ஸ் த ஃபால் ஆஃப் மேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க அந்த ஃபால் ஆஃப் மேன் விட வேற ஒரு ஜானர்ல எழுதுனது. The event that brought sin and death into world. Okay, so book 9 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ப்ளீட்டா இட்ஸ் ஆல் அபவுட் sin and death. Okay, so sin and death பத்தி சொல்லப்பட்ட புக் தான் வந்து புக் 9 ஓட fall of man. So that's why it is more important அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So Milton himself announces a change from heroic warfare to a great kind of heroism involving moral and spiritual struggle. Okay, so ஆடம் அண்ட் ஈவ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மாரல் குட்னஸ் உள்ள ஹெராயிக் வார்ஃபார்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க. பட் அந்த ஹெராயிக் வார்ஃபார்ல இருந்து கைண்ட் ஆஃப் ஹெராயிசம் இன்வால்விங் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள், ஒரு மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிளுக்குள்ள போனாங்க. அதாவது ஆடம் அண்ட் ஈவ் வந்து போயிருப்பாங்க இந்த ஃபால் ஆஃப் மேன்ல. ஸோ அதை தான் இங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. The temptation and disobedience of Adam and Eve. Temptation in the sense desire, urge to do the desires, and disobedience of Adam and Eve become the turning point of human history. Okay, so அந்த forbidden fruit சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு God சைட்ல இருந்து நியூஸ் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். பட் ஈவன் அவங்க அதை டிசோபே பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்டை, forbidden ஃப்ரூட்டை வந்து அவங்களோட கண்ட்ரோல் டெம்டேஷன்ல வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபால் ஆஃப் மேனுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாவே வந்து இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ why does Milton consider book 9 more important than the earlier books? So here the correct answer is option B, because it narrates the fall of man. Okay, so option B is the correct answer. Let us see the next question. What is Satan's primary objective in book 9? Okay, so what is the aim of Satan வந்து கேட்டிருக்காங்க. So the options are A, to conquer
heaven again, B, to destroy Adam physically, C, to corrupt Adam and Eve, and D, to defeat God directly. Okay, so what is Satan's primary objective in book 9? Is here the correct answer is option C. Okay, so option C தான் வந்து கரெக்டான ஆன்சர், to correct Adam and Eve. Okay, so சாத்தானோட primary aim என்னன்னு பார்த்தோம்னா ஆடம் அண்ட் ஈவை வந்து அதாவது அவங்களோட மாரல் குட்னஸை வந்து கரப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன், to corrupt Adam and Eve. So detailed explanation. Having failed to challenge God directly, Satan seeks revenge by corrupting God's newest creation, human beings. So சாத்தானோட பிளான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காடை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். ஓகே, ஸோ காடை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா சாத்தானோட பிளானை வந்து எது இருக்குன்னு பார்த்தோம்னா அவரோட நியூவஸ்ட் கிரியேஷனான ஹியூமன் பீயிங்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி கரப்ட் பண்ணோம் அப்படின்னா சாத்தானை பொறுத்தவரை காடை வந்து ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி. ஓகே, ஸோ ஹீ பிலீவ்ஸ் தட் இஃப் ஹீ கேன் மேக் ஆடம் அண்ட் ஈவ் disobey God, he can indirectly hurt God and spread misery throughout creation. Okay, so Adam and Eve அவங்களோட குருவான அந்த காடை வந்து டிசோபே பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெருசான ஒரு இன்டைரக்ட் காடை வந்து ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அல்தோ ஒரு கிரியேஷன்ல ஒரு பெரிய மிசரியே வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாத்தானோட பிளானே வந்து இதுதான். ஓகே, ஸோ சாத்தான்ஸ் டெம்ப்டேஷன் இஸ் psychological rather than physical. So சாத்தான் என்ன பண்ணும், ஈவை வந்து சைக்காலஜிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்து அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட வைக்கும், rather than பிசிக்கலா வந்து அட்டாக் பண்ணாம. ஓகே, ஸோ strategy demonstrate his cunning and intelligence and manipulative nature. ஸோ இந்த ஒரு நேச்சர், அதாவது சாத்தானோட நேச்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட அந்த மேனிப்புலேட்டிவ் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த நேச்சரை வந்து ரிவீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So important quote, for only in destroying I find ease. This reflects Satan's destructive mindset. Okay, so for only in destroying, அதாவது destroyingங்கிறது யாரை மீன் பண்ணுது, ஆடம் அண்ட் ஈவை டெஸ்ட்ராய் பண்றது தான் ஐ ஃபைண்ட் ஈஸ். ஈஸ்னா அவங்களுக்கு வந்து நல்லதா பண்றது, அது அவங்களுக்கு சூதிங்கா இருக்கிறது. ஓகே, ஸோ நான் அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணேன்னா அதுக்கு வந்து ஐ ஃபைண்ட் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து சொல்லுது. ஸோ வாட்ஸ் த சாத்தான்ஸ் பிரைமரி அப்ஜெக்டிவ் இன் புக் 9 இஸ் ஆப்ஷன் சி, டு கரப்ட் ஆடம் அண்ட் ஈவ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Third question, into which creature does Satan enter before tempting Eve? Okay, so ஈவை போய் அதோட வழிக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரியேச்சருக்குள்ள சாத்தான் வந்து என்டர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the options are A, lion, B, eagle, C, serpent, and D, wolf. Okay, so here the correct answer is option C, serpent. Serpent is a snake. ஓகே, ஸோ ஸ்னேக் தான் வந்து சர்பண்ட் தான் வந்து அப்ப ஏடன்ல வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்னு சொல்றதை தாண்டி ரொம்பவே இன்டெலெக்டான ஒரு கிரியேச்சரா இருந்திருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன், detailed explanation. Satan chooses the serpent because it is considered the most subtle and intelligent animal in Eden. So ஏடன் தான் வந்து ஆடம் அண்ட் ஈவ்க்கு காட் கொடுக்கப்பட்ட ரொம்பவே ஹெவன்லியான ஒரு பிளேஸ். எதுக்காக, அவங்க வாழ்றதுக்காக. ஓகே, ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சட்டில் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேச்சரா சர்பண்ட் தான் இருந்திருக்கு, which is snake. So he enters the body of sleeping serpent and uses it as an instrument to approach Eve. Okay, so ஒரு தூங்கிட்டு இருக்க ஒரு ஸ்னேக்குள்ள சாத்தான் வந்து என்டர் ஆகுது, என்டர் ஆகி ஈவை போய் அப்ரோச் பண்ண போகுது. So the serpent's ability to speak amazes Eve and makes Satan's deception more effective. Okay, so சாத்தான் வந்து என்ன பண்ணும், சர்பன்ட்குள்ள போயிட்டு ஈவ்ட்ட போய் பேசும். அது வந்து ஈவை வந்து ஒரு ரொம்பவே ஒரு அமேஸ், அதாவது ரொம்பவே வியக்கத்தக்க மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சாத்தான் வந்து பண்ணும். ஸோ அதை என்ன பண்ணுது, சாத்தானோட அந்த டிசப்ஷனை காமிக்குது. டிசப்ஷன்னா ஒரு பொய்யான விஷயத்த உண்மையா நம்ப வைக்கிறது. ஸோ அந்த டிசப்ஷன் அது ரொம்ப எஃபெக்டிவா அந்த ஒரு ஒர்க் பண்ணி ஈவை வந்து நம்ப வச்சிருது.
So the serpent symbolizes deception, temptation and evil. Okay, so இதெல்லாமே தான் வந்து represent பண்ணுது. Temptation in the sense urge to do their desires. Okay, so into which creature does Satan enter before it tempting Eve is option C, servant. Okay, so option C, servant is the correct answer. Fourth question, who first proposes that Adam and Eve should work separately? So யார் வந்து first சொன்னது Adam and Eve வந்து தனியா நம்ம தனித்தனியா வந்து work பண்ணலாம்? So option A Satan, B Adam, C Raphael and D Eve. So here the correct answer is option D Eve. Eve தான் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே இஃபெக்டிவா அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்க முடியும், அந்த டேவை ப்ரொடக்டிவா முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. So let us see the explanation. Eve suggests that they divide their labor so they can accomplish more work in the garden. So தனித்தனியா நம்ம ஒர்க் பண்ணோம்னா நிறைய ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் தான் ஆடம்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஆடம் is hesitant because Raphael had warned them about Satan's danger. Okay, பட் ஆடம்க்கு தெரியும் ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னா பை சாத்தானோட அந்த டெம்ப்டேஷன்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்துரும்னு. ஓகே, யாரு ரஃபேல் இஸ் அ காட்ஸ் மெசஞ்சர். ஸோ அவங்க வந்து ஆடம்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க தனியா போயிட்டீங்க அப்படின்னா சாத்தானோட டேஞ்சர்ல இருந்து உங்களை தப்பிக்க முடியாது. அதே மாதிரிதான் வந்து கிளைமாக்ஸ்லமே நடக்கும். ஸோ ஆடம் ஆர்கியூஸ் that they are safer together but Eve insists on her dependence. ஈவன் ஈவ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஆடம் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் தனியா ஒர்க் பண்ண வேணாம். ஓகே, which may leads to dangerous situation அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஈவ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. This question eventually allows Satan to approach Eve when she is alone. So இந்த ஒரு ஈவ் வந்து ஆடமோட பேச்ச கேட்காம போனதுனாலதான் ஈவ் தனியா இருக்கும்போது சாத்தான் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸோ தீம் ஃப்ரீ வில் அண்ட் இண்டிவிஜுவல் சாய்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வில் அண்ட் இண்டிவிஜுவல் சாய்ஸ் கடவுள் கொடுக்கப்பட்டாலும் ஈவ் வந்து அதை தப்பான அதாவது டெசிஷன் எடுக்க தெரியாம வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல ஃப்ரீ வில் அண்ட் இண்டிவிஜுவல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இண்டிவிஜுவல் சாய்ஸ் எதை மீன் பண்றாங்க, ஈவ் எடுத்த அந்த டெசிஷனை தான் விச் மீன்ஸ் அந்த தனியா போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. So who first proposes that Adam and Eve should work separately? So here the correct answer is option D, Eve. Okay, so option D, Eve is the correct answer. Why does Adam initially opposes Eve's proposal? ஓகே, ஸோ ஆடம் அண்ட் ஈவ்க்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வரும்ல, ரெண்டு பேர் வந்து ஈவ் சொல்லுவாங்க தனித்தனியா ஒர்க் பண்ணலான்னு. ஸோ அது சொல்லும் போது எதனால ஆடம் வந்து இனிஷியலா அப்போஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஹி டிஸ்ட்ரஸ் ஹர் எபிலிட்டிஸ், பி ஹி ஃபியர்ஸ் சாத்தான்ஸ் டெம்ப்டேஷன், சி ஹி வாண்ட்ஸ் டு லீவ் ஏடன் அண்ட் டி ஹி இஸ் ஆங்கிரி வித் ஹர். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நம்மளுக்கே தெரியும் சாத்தான் வந்து தனியா இருந்துச்சு அப்படின்னா டெம்ப்டேஷனை கிரியேட் பண்ணி தப்பு பண்ண வச்சிரும். So that's why here the correct answer is option B. He fears Satan's temptation. So detailed explanation. Adam remembers Raphael's warning about Satan. He believes that remaining together will provide mutual support against temptation. So சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா ஈவன் ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க தப்பே பண்ண போனாலும் இன்னொருத்தவங்க வந்து கைட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் சொல்றாங்க. Adam's concern is not based on superiority but on protection and companionship. ஸோ இந்த இடத்துல ஆடம் வந்து சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறதுக்காக ஈவ்ட்ட அந்த மாதிரி வேணான்னு சொல்லல. எதுக்காகனா ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் கம்பானியன்ஷிப்காக தான் வந்து சொன்னது. ஸோ his fears prove justified when Eve is tempted while alone. ஸோ அவர் கரெக்டா அதாவது அவங்களோட பயம் வந்து ப்ரூவ் ஆயிரும் எப்ப அவங்க தனியா போனனால அந்த டெம்ப்டேஷனை கிரியேட் பண்ணி ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட வச்சிருவாங்க. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ ஆடம் represents reason while Eve is often associated with emotion and curiosity. Okay, so why does Adam initially opposes Eve's proposal? Option B, he fears Satan's temptation. Option B is correct. Okay, what argument does Satan use to persuade Eve?
Okay, so what argument does Satan use to persuade Eve? Eve வந்து சாப்பிட வைக்கிறது, forbidden fruit சாப்பிட வைக்கிறதுக்காக சாத்தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, God does not exist. B, Adam is her enemy. C, the fruit will make her equal to God. And D, Eden will be destroyed. So deceptive-ஆ ஒரு work பண்ணும்ல, so அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க சாத்தான். So here the correct answer is option C. Argument the Satan used to persuade Eve is the fruit will make her equal to God. So சாத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா நீ காடுக்கு ஈக்குவல் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஈவ்ட்ட சொன்ன ஒரு மேனிப்புலேட்டிவான ஒர்க் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லி ஈவை வந்து சாப்பிட வைக்கும். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, த ஃப்ரூட் வில் மேக் ஹர் ஈக்குவல் டு காட். Detailed explanation. Satan appeals to Eve's desire for knowledge and advancement. So இந்த மாதிரி எல்லாம் டெம்ப்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ நீ வந்து அதை சாப்பிட்டேன்னா உனக்கு ரொம்பவே நாலேஜ் கிடைக்கும் அண்ட் ரொம்பவே நீ சுப்பீரியர் ஆயிடுவ. ஸோ he claims that eating the food gave him intelligence and speech and suggests that it will elevate Eve to divine status. ஸோ ஈவ் சாத்தான் என்ன பண்ணும், நான் அந்த ட்ரீல இருந்த ஃப்ரூட்டை தான் எடுத்து சாப்பிட்டேன், அதனால தான் பேசுறேன், ஈவன் நான் ஸ்னேக்ல வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைஸ் வந்து சொல்லும். ஸோ அதே மாதிரி தான் நீ அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிடுவ, நீ வந்து இந்த டிவைன் ஸ்டேட்டஸ்க்கே போய் அடைஞ்சிருவன்னு சொல்லிட்டு ஈவை வந்து ரொம்ப டெம்ப்ட் பண்ணிவிடும். ஸோ த டெம்ப்டேஷன் கம்பைன்ஸ், அந்த டெம்ப்டேஷன் என்னென்ன, அந்த டெம்ப்டேஷன்ல என்னென்ன வந்து ஈவ் வந்து அந்த ஈவை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா, கியூரியாசிட்டி, ப்ரைட், டிசையர் ஃபார் விஸ்டம் அண்ட் ஆம்பிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசப்டிவான ஒரு பேச்சை வந்து ஈவ்ட்ட வந்து சாத்தான் பேசுவோமே, அவங்களுக்கு ரொம்பவே இந்த டெம்ப்டேஷன்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கியூரியாசிட்டி, ப்ரைட், டிசையர் ஃபார் விஸ்டம் அண்ட் ஆம்பிஷன். ஸோ தீஸ் பிகம் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஹர் டவுன்ஃபால். ஓகே, ஸோ சும்மா இல்லாமல் டெம்ப்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டது தான் இந்த இடத்துல பெரிய டவுன்ஃபால்க்கே வந்து அவங்க ஆளாயிருவாங்க. So what argument does Satan use to persuade Eve is option C, the fruit will make her equal to God. Which quality of Eve is mainly exploited by Satan? So எந்த ஒரு குவாலிட்டியை வந்து சாத்தான் ஈவ்ட்ட இருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, கரேஜ். பி, கியூரியாசிட்டி அண்ட் ப்ரைட். சி, லாயல்ட்டி அண்ட் டி, கைண்ட்னஸ். நம்ம இப்போதான் பார்த்தோம், கியூரியாசிட்டி அண்ட் ப்ரைடை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சது, டெம்ப் பண்ணி விடும். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கியூரியாசிட்டி அண்ட் ப்ரைட். ஸோ எக்ஸ்பிளனேஷன். சாத்தான் cleverly appeals to Eve's curiosity about forbidden knowledge. ஸோ forbidden knowledge ட்ரீல இருந்து அந்த forbidden fruit எடுத்து சாப்பிடுவாங்க, அது சபிக்கப்பட்ட பாவம் செஞ்ச மரம். He also encourages pride by suggesting she can become godlike status. Milton portrays temptation as beginning in the mind before becoming an action. ஸோ நம்ம ஒரு தப்பே பண்றோம் இல்லை ஒரு நல்லதே பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டுக்குள்ள அந்த திங் வந்து வரும். ஸோ அதுதான் டெம்டேஷன் as beginning in the mind and before becoming an action. ஸோ அதை பண்றதுக்கு, அந்த ஆக்ஷன்ல உள்ள போறதுக்கு முன்னாடியே பிஃபோரா நம்மளுக்கு மைண்டுக்குள்ள அந்த ஓடிட்டே இருக்கும்ல. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ கீ தீம், இன்டெலக்சுவல் ப்ரைட் லீட்ஸ் டு மாரல் ஃபெயிலியர். ஸோ அந்த ஒரு டிவைன் அதாவது இன்டெலக்சுவல் ப்ரைடு தேடி போனனால அது மாரல் ஃபெயிலியருக்கு ஆளாக்கி விட்டுருச்சு. Which quality of Eve is mainly exploited by Satan? So the correct answer is option B, curiosity and pride. Okay. What happens immediately after Eve eats the forbidden fruit? So forbidden fruit சாப்பிட்ட உடனே ஈவ் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, she dies instantly. B, she gains spiritual wisdom. C, she experiences a deceptive sense of elevation. And D, angels appear. Okay, so here the correct answer is option C. She experiences a deceptive sense of elevation. Okay, so let us see the detailed explanation. Initially, Eve feels exhilarated and imagines herself becoming wiser and more
powerful. This temporary excitement is an illusion. Okay, so before பார்த்தோம்னா சாத்தான் வந்து நீ அதை சாப்பிட்ட அப்படின்னா ரொம்பவே காட் லைக் டிவைன் ஃபீல் வந்து உனக்கு கிடைக்கும், விஸ்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த ஈவ் கேட்டனால ஈவ் வந்து சாப்பிட்டோன்னையும் அதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளுக்கு நிறைய வந்து விஸ்டம் கிடைச்சிருச்சு, ஓகே நம்ம காட் லைக் அந்த ஒரு ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் which is completely an illusion. அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காது. Milton shows that sin often appears attractive before its consequences become visible. Okay, so மில்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பயுமே sin often appears attractive. ஓகே, ரொம்பவே அட்ராக்டிவா தான் இருக்கும் பாவம்ங்கிறது. பிஃபோர் இட் கன்செக்வன்சஸ் பிகம் விசிபிள். கன்செக்வன்சஸ்னா அதால வர விளைவுகள் வர்றதுக்கு முன்னாடி அது ரொம்பவே நம்மளை அட்ராக்ட் பண்ண தான் செய்யும் சொல்லிட்டு மில்டன் சொல்றாரு. ஸோ திஸ் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் மில்டன்ஸ் மாரல் சைக்காலஜி. ஓகே, ஸோ இதான் வந்து இது மில்டனோட ஒர்க்கே. What happens immediately after Eve eats the forbidden fruit? Option C, she experiences a deceptive sense of elevation. Okay, ninth question. Why does Eve decide to share the fruit with Adam? Okay, so எதனால forbidden fruit ஈவன் ஈவ் சாப்பிட்டாலுமே எதனால வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஆடமோடன்னு நினைச்சிருக்காங்க. ஸோ options are A, she wants to obey God, B, she fears punishment alone, C, she wants Adam to share her fate, and D, she hates Adam. So here the correct answer is option C. Okay, so என்னதான் வந்து அவங்க சாப்பிட்ட அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுருந்தாலுமே அவங்க ஆடமோட ஷேர் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஓகே, that so here the correct answer is option C, she wants Adam to share her fate. ஓகே, ஸோ நம்ம அதை சாப்பிட்டு பயனடைய போற நினைச்சுதான் ஆடமையும் சாப்பிடணும் வந்து நினைப்பாங்க. ஸோ அதுதான் இங்க டு ஷேர் ஹர் ஃபேட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன். Eve worries that if she dies, God may create another companion for Adam. So therefore she decides to share the fruit so that they remain united. Okay, so suppose ஈவ் வந்து அதை சாப்பிட்டு அவங்க இறந்துருந்தாலுமே God may create another companion for Adam. ஸோ அந்த மாதிரி நினைச்சிருவாங்க, நம்ம இறந்துட்டோம்னா ஆடமுக்கு ஒரு கிரியேச்சர் ஒரு பொண்ணையோ வந்து கடவுளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ரிமைன் யுனைடட்னா இந்த இடத்துல இறந்தாலும் சேர்ந்து இறப்போம். ஓகே, ஸோ வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க நினைச்சிருப்பாங்க. ஸோ ஹர் ஆக்ஷன் இஸ் மோட்டிவேட்டட் பை போத் லவ் அண்ட் செல்ஃபிஷ்னஸ். ஒரு சைடு லவ், அதாவது வாழ்ந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், லவ்ல ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு செல்ஃபிஷ்னஸ், அதாவது நம்ம இறந்துட்டோம்னா இன்னொரு ஒரு கிரியேச்சரை காட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது நடக்கக்கூடாதுன்ட்டு செல்ஃபிஷ்னஸையும் காட்டுது. ஸோ திஸ் காம்ப்ளெக்சிட்டி மேக்ஸ் ஈவ் ஒன் ஆஃப் மில்டன்ஸ் மோஸ்ட் சைக்காலஜிக்கல் ரியலிஸ்டிக் கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து மில்டன் போர்ட்ரே பண்ணனால அது ஒரு சைக்காலஜிக்கல் ரியலிஸ்டிக் கேரக்டரா மில்டனோட ஒர்க்ல வெளிப்பட்டிருக்கு. ஸோ why does Eve decide to share the fruit with Adam is option C. Okay, so she wants Adam to share her fate. Why does Adam eat the fruit? Okay, so இப்போ ஈவ் சாப்பிட்டாங்க, அடுத்து ஆடம்கிட்ட வந்து கொடுத்தோன்னே எதனால ஆடம் சாப்பிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A, he is deceived by Satan, B, he wants divine knowledge, C, he cannot bear separation from Eve, D, he forgets God's command. So here the correct answer is option C. So ஈவை விட்டு அவங்களால பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் ஆடமும் வந்து சாப்பிடுவாங்க. பிகாஸ் ஆடமுக்கு தெரியும் ஈவ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, ஸோ he cannot bear separation from Eve. Unlike Eve, Adam is not deceived. Okay, ஆடம்க்கு வந்து தெரியும் அது forbidden fruitல இருந்து தான் சாப்பிடப்பட்ட பழம்னு. So he knowingly chooses disobedience because he loves Eve more than the disobedience to God. So ஈவ் வந்து தெரியாம சாப்பிட்டுட்டாங்க, பட் ஆடம் வந்து தெரிஞ்சே அந்த பழத்தை சாப்பிடுவாங்க பிகாஸ் ஆஃப் லவ் ஆன் ஈவ். ஸோ இது ஈவன் காட் டிசோபீடியன்ட் பண்ற மாதிரி இருந்தாலும்
ஈவ் மேல வச்சிருக்க லவ்னால சாப்பிட்டுருவாங்க. ஓகே, so Adam's fall is therefore considered a deliberate act of love and weakness. ஓகே, ஸோ ஆடம்ஸோட ஃபால் வந்து ரொம்பவே அது ஒரு டெலிபரேட் ஆக்ட் ஆஃப் லவ் அண்ட் வீக்னஸை வெளிப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கிரிட்டிக்கல் வியூ, ஆடம் ஃபால்ஸ் த்ரூ பேஷன் வேரஸ் ஈவ் ஃபால்ஸ் த்ரூ டிசப்ஷன். ஓகே, ஸோ ஆடம் வந்து ஈவ் வந்து தெரியாம தான் அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. பட் ஆடம் வந்து ஈவ்காக தெரிஞ்சே அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ why does Adam eat the fruit? Option C, he cannot bear separation from Eve. 11th question, what enters the world after Adam and Eve's disobedience? Option A, war, only B, wealth and power, C, sin and death, and D, angels and demons. Okay, so ஈவோட அந்த disobedience கழிச்சு என்ன ஒரு ஹியூமானிட்டியில வந்து வந்துருச்சு வேர்ல்டுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, sin and death. ஓகே, ஸோ அதுல இருந்துதான் பாவம் அண்ட் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே வந்து வருது. ஸோ எக்ஸ்பிளனேஷன், the fall introduces suffering, mortality, guilt. Mortality in the sense death and corruption. மைண்ட் வந்து கரப்ட் ஆகும்ல, அதான் சொல்றாங்க, into human existence. So Milton connects Adam's sin with the future condition of all humanity. Okay, so தப்பு செஞ்சனால sufferings, mortality, guilt, கரப்ஷன் இதெல்லாமே ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் மில்டன் சொல்லியிருக்காரு. Adam's connects Adam's sin with future condition of all humanity. So what enters the world after Adam and Eve's disobedience is option C, sin and death. Okay, what is one immediate consequence of the fall? Okay, so fall க்கு மெயினா இருந்த ஒரே ஒரு ஆக்ஷன் ஸ்லாஷ் கான்சிக்வன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. A, perfect harmony increases. B, Adam and Eve begin blaming each other. C, Eden becomes larger. And D, Satan disappears forever. So here the correct answer is option B, Adam and Eve begin blaming each other. Okay, so சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிடும், blame பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. Before the fall, Adam and Eve live in perfect harmony. Okay, so சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்துச்சு. After eating the fruit, selfishness and conflict emerge. So selfishness and ரெண்டு பேருமே blame பண்ணி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. They quarrel, அதாவது they quarrel, அவங்க ரெண்டு பேருக்குமே இடையில வாக்குவாதம் சண்டைகள் வருது. Accuse each other and lose their innocence. Okay, so Milton demonstrates how sin damages human relationship. Okay, so பாவம் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை அழிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மில்டன் வந்து காமிச்சிருக்காரு. So what is one immediate consequence of the fall is option B, Adam and Eve begin blaming each other. Okay, which literary genre best describes book 9? Okay, so literary genre வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A, pastoral comedy, B, epic tragedy, C, satire, and D, romance. So here the correct answer is option B, epic tragedy literary genre தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. Okay, so although Paradise Lost is an epic, book 9 possesses strong tragic characteristics. So noble characters, fatal error, fall from happiness, suffering, and loss. So the book combines epic grandeur with tragic intensity. Tragic na from goodness to and the downfall of the tragic னு சொல்லுவோம். ஸோ புக்கில் வந்து எடுத்தோடனே ரொம்பவே நாபலிட்டி கொண்ட ஒரு டிக்னிஃபைடான ரெண்டு பேரை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் which leads to a tragic downfall. ஓகே, ஸோ அதான் சொல்றாங்க, புக்ல நாபல் கேரக்டர்ஸ் இருக்கு, ஃபேட்டல் எரர் இருக்கு, ஃபால் ஃப்ரம் ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங் அண்ட் லாஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த புக்கை வந்து ஃப்ரம் அந்த ஒரு எபிக் கிராண்டரா இருந்து, அதாவது எபிக் இம்ப்ரெசிவ் கிரேட்னஸ்ல இருந்து ஒரு டிராஜிக் டவுன்ஃபாலுக்கு லீட் பண்ணி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So which literary genre best describes book 9 is option B, epic tragedy. Which major theme is most strongly represented is book 9? A, nationalism, B, free will and obedience, C, industrialization, and D, political revolution. So நம்மளுக்கு தெரியும் the book is all about free will and obedience. So நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட individual choice ஆ இருந்தாலும் சரி, so choices அதாவது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் வில்லுக்கு, அதாவது ஃப்ரீ வில்லுக்கு ஏற்ற மாதிரி
கடவுள் படைச்சிருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாம போனனாலதான் இந்த இடத்துல ஆடம் அண்ட் ஈவோட டவுன்ஃபால் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ காட் கிவ்ஸ் ஆடம் அண்ட் ஈவ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் தேர் ஒபீடியன்ஸ் ஹாஸ் மீனிங் ஒன்லி because they possess free will. So the fall occurs not because God forces it, but because Adam and Eve freely chooses disobedience. So individual choices கொடுத்திருந்தாங்க, பட் அதை நம்ம நல்லதுக்கு சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிசோபீடியன்ஸை போய் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Milton central idea, freedom without moral responsibility leads to destruction. Okay, so freedom ஆவே இருந்தால், freedom நம்மகிட்ட கொடுக்கவே செஞ்சாலுமே அதை மாரலிட்டியோட யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி which leads to destruction சொல்லிட்டு மில்டன் சொல்றாரு. So the major theme represented in book 9 is option B, free will and disobedience. Last question, we come to an end. What is Milton's ultimate purpose in Paradise Lost? Okay, so to glorify Satan, to entertain readers with mythology, to justify the ways of God to men, and D, to criticize religion. So namal theriyum, the book is all about ways of God to men. Okay, so கடவுளோட கைடன்ஸ், சப்போர்ட், இது எல்லாம் தான் வேஸ் ஆஃப் காட் டு மென் பத்தி தான் இவங்க இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மில்டன்ஸ் அல்டிமேட் பர்பஸ் இஸ் டு ஜஸ்டிஃபை த வேஸ் ஆஃப் காட் டு மென். எக்ஸ்பிளனேஷன். ஸோ மில்டன் explicitly states his purpose in book 9. So to justify the ways of God to men, throughout book 9 Milton explains how human suffering originates from the misuse of free will rather than from divine injustice. So throughout bookல வந்து பார்த்தோம்னா free will misuse பண்ணனால அதனால வந்து விளைவுகளை தான் சொல்றாங்க. So the fall demonstrate that God is just, humans are free, and disobedience naturally leads to punishment. So God is just ன்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, God வந்து நிறைய நேரம் நம்ம சோதிக்கவும் செய்வாங்க. ஓகே, ஸோ நம்ம கூடவே இருப்பாங்க, சோதிக்கவும் செய்வாங்க. ஸோ God is just, humans are free. ஓகே, ஃப்ரீ வில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட இன்டெலெக்டை வச்சு தான் எது குட் எது பேடுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் மில்டன் வந்து சொல்றாரு. ஸோ வாட் இஸ் மில்டன்ஸ் அல்டிமேட் பர்பஸ் in Paradise Lost is option C, to justify the ways of God to men. Okay, so that's it for today's class. Okay, so உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, and for admission contact this number. Okay, so thank you.